நிலையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் வெள்ள நீர் சேதம் குறித்து பார்வையிட மத்திய ஆய்வுக்குழு சென்னைக்கு வருகை தந்திருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அவர், சென்னை விமான நிலையத்திலேயே நின்று கொண்டு தான் சென்னைக்கு போனால்தான் தெரியும் என்று உளறியது செய்தியாளர்கள் மத்தியில் சிரிப்பலைகளை வரவழைத்தது. 9 பேர் கொண்ட குழு வராங்க. நீங்க தான் வலியுறுத்துறீங்களா? யாரு வரா? மத்திய அரசு குழு நீங்க தான் வலியுறுத்த ஏதாவது திட்டம் இருக்கா? என்னால தெரியாது. 3 நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மெட்ராஸ் நாளைக்கு போனாதான் எனக்கு தெரியும். தொடர்ந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளை பற்றி கேள்வி எழுப்பிய போது, பாதிச்ச இடம் எதுன்னு தெரியலையே என கேட்டு தனது அறியாமையை வெளிப்படுத்தினார் விஜயகாந்த். எந்த இடம் பார்வையிடும் பாதிக்க இடம் எந்த இடம் எனக்கு தெரியலையே. தெரிஞ்சாதான் இடங்கள். மேலும் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து நீங்கள் வலியுறுத்துவீர்களா என ஒரு செய்தியாளர் கேட்டபோது, அஇஅதிமுக கேட்கும் எதற்கும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என அதட்டலாக பதில் சொன்னார் விஜயகாந்த். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆதரவு அளிச்சாதான் முக்கியமான சட்டங்கள். அதிமுக ஆதரவு அளிச்சா ஆதரவு அளிக்க மாட்டேன். மைக்ல வச்சு சொன்னா அதிமுக ஆதரவு பண்ணா அதிமுக ஆதரவு பண்ணாலும் அந்த அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன். போதுமா? அஇஅதிமுக மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழக விவசாயிகளின் நலனுக்கு விரோதமாக விஜயகாந்த் பதில் அளித்தது அவரது பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக அமைந்தது. பேட்டியின் இறுதியில் வழக்கம் போல விஜயகாந்த் நாக்கை துருத்திக் கொண்டு தனது கட்சியினரை முறைத்த போது அவரது அநாகரிக போக்கு அப்பட்டமாக வெளிப்பட்டது. இதுக்கிடையில மத்திய நாம போயிருப்பேன் மறுத்துக்கிட்டா இருப்பாங்க. சரியான